ஹிந்தியை அனைத்து மாநிலங்களும் திணிப்பது. ஹிந்திங்கிறது மேம்போக்கு தான், அதுக்கு பின்னால் இருப்பது சமஸ்கிருதம் தான். ஏன்னா பொதுவா நம்ம தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் மூன்றாவதாக ஹிந்தி அப்படி நம்ம இருக்கிறோம். ஆனா வட இந்திய மாநிலங்களுக்கு ஏற்கனவே ஹிந்தி ஆங்கிலம் இருக்கிறதுனால மூன்றாவதாக சமஸ்கிருதம் தான் இந்த மாநிலங்களில் திணிக்கப்படும். ஏன்னா சமஸ்கிருதம் அவங்களுக்கு தேவையானது, ஹிந்தி கிடையாது. ஹிந்தியை பத்தி ஒரு புரிதல் என்ன இருக்கு நமக்கு எல்லாம், ஹிந்திங்கிறத வட இந்தியாவில் பேசுறாங்க. வட இந்தியாவில ஹிந்தி யாருக்கும் தாய்மொழி கிடையவே கிடையாது. ஹிந்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு உள் புகுத்தப்பட்ட மொழிதான். மற்றபடி வட இந்தியாவில இருக்கிற போஜ்புரி இல்ல ராஷ்டிர பாஷா, மைத்ரி, இப்படி ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு. இந்த அத்தனை மொழிகளையும் ஹிந்தி அழித்து கொன்றுழுத்தி இருக்குது. தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பாசிச பாஜக ஆட்சி என்பது பொதுவாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் எதிரானது. ஏனென்றால் இந்த அரசின் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் கார்ப்பரேட்டுகள் செல்வத்தை வாரி குவிப்பதற்கு பயன்படுகிறதே தவிர ஏழை எளிய மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. இந்திய அளவில் கூட நாம் பொதுவா நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த பிஜேபி அப்படின்னா உடனே அது வட இந்திய மாநிலக்கான கட்சி, ஹிந்திக்கான கட்சி. அப்படி ஒரு வெங்காயம் கிடையாது. அவங்க இந்த மொழி தேசியம் இந்த கூறுகளை முன்னாடி வச்சுட்டு எதுக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்கன்னா கார்பரேட்டுகள் வாரி குவிக்கிறதுக்கும் இங்க மீண்டும் சனாதன கட்டமைப்பு முன்னாடி இந்த 4 வர்ண கட்டமைப்பை கொண்டு வருவதற்கான திட்டங்களை கொண்டு வராங்க. இந்த 4 வர்ண கட்டமைப்பு மூலமா என்ன நடக்குன்னா முன்பு இருந்ததை போல இவங்க சொல்றாங்களே இந்த பண்டைய கால இந்தியான்னு சுரண்டல்வாத இந்தியா, இந்த உழைக்கும் மக்களை அடிமட்ட கூலியை கொடுத்து இல்ல அத்துக்கூலிக்கு ஆட்படுத்தி அவர் உழைப்பை சுரண்டுவதற்கு பார்ப்பன பனியா முதலாளிகளுக்கு ஏதுவான வகையில் தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியாக தான் இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கை. 2020 கொண்டு வந்த பொழுது இந்தியா முழுவதும் கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்டுச்சு. அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கல்விக் கொள்கையை வகுப்பதே தவறு. ஏன்னா மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது. கல்வி எப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க அவசரம் ஒரு குழு அமைச்சு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முக்கியமான கல்வியில மேன்மை பெற்றவர்கள், கல்வி புலமை பெற்றவர்கள், எந்த மாநிலத்தில் கல்வி அறிவு அதிகமா இருக்கோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கேட்கல. அவங்க அந்த சனாதன கொள்கையுடைய பேராசிரியர்கள் மட்டும் அழைச்சிட்டு இல்ல சில திட்ட குழு உறுப்பினர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. இந்த கல்விக் கொள்கையோட முதன்மை நோக்கமே என்னன்னா ஹிந்தியை அனைத்து மாநிலங்களும் திணிப்பது. ஹிந்திங்கிறது மேம்போக்கு தான், அதுக்கு பின்னால் இருப்பது சமஸ்கிருதம் தான். ஏன்னா பொதுவா நம்ம தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் மூன்றாவதாக ஹிந்தி அப்படி நம்ம இருக்கிறோம். ஆனா வட இந்திய மாநிலங்களுக்கு ஏற்கனவே ஹிந்தி ஆங்கிலம் இருக்கிறதுனால மூன்றாவதாக சமஸ்கிருதம் தான் இந்த மாநிலங்களில் திணிக்கப்படும். ஏன்னா சமஸ்கிருதம் அவங்களுக்கு தேவையானது, ஹிந்தி கிடையாது. ஹிந்தியை ஏதோ ஒரு மேம்போக்கான மொழியா வச்சிருக்காங்க, சமஸ்கிருதம் கொண்டு வருவாங்க. அதனால்தான் நீங்க இன்னைக்கு பார்த்தா கேந்திர வித்யாலய பள்ளிகள் மத்திய அரசு நடத்துற இந்த அத்தனை பள்ளிகளையும் சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர்கள் உண்டு. பல மாநிலங்களில் ஹிந்திக்கு கூட ஆசிரியர் கிடையாது, ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர் நியமித்திருக்காங்க. இந்த வழியாக இந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிலைநிறுவதற்கு இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு ஒரு வழியாக தான் இந்த மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க. அந்த கல்விக் கொள்கை திட்டம் என்ன தெளிவா சொல்றதுன்னா தாய்மொழி கல்வியோட ஒரு தொடர்பு மொழி மற்றொரு இந்திய மொழி அப்படிங்கிறாங்க. அந்த மற்றொரு இந்திய மொழிங்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய உதாரணம், அந்த கல்விக் கொள்கை வரவுல 63 இடங்கள்ல சமஸ்கிருதங்கிற மொழிபெயர் மட்டும் தான் வருது. வேற எந்த மொழியை பத்தியும் அந்த கல்விக் கொள்கையில குறிப்பிடல. ஆகவே ஒட்டுமொத்த அதுக்குதான். இன்னும் கூடுதல் அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, 5வது 3வது 5வது 8வது இந்த 3 இடத்துக்கும் பொது தேர்வு நடத்தாங்கிற. நாம என்னங்கிறோம் 10வது 12வது பொது தேர்வுக்கு மாணவர் பயப்படுறாங்க. அந்த பாடத்திட்டத்தை குறைங்க, அவங்களுக்கு தேர்வை எளிமையாக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வுனா என்ன தெரியும், அந்த பொது தேர்வுல தேர்ச்சி பெறல என்ன ஆகுனா மீண்டும் அந்த குழந்தை 3வதுக்கு அனுப்பப்படும், இல்லைன்னா பள்ளி கல்வி விட்டு வெளியே அனுப்பப்படும். இந்த இடைநிற்றல் அதிகரிக்கும். இந்த இடைநிற்றல் யாருக்கு பாதிப்புனா தற்போதுதான், ஏன்னா இந்திய விடுதலைக்கு அப்புறம் தான் இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல ஜாதி மக்களுடைய கல்வி மேம்பாடு இது எல்லாமே 1900க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் கூட கடக்கல. அது இந்திய விடுதலைக்கு அப்புறம் தான் முழுமையா அது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி முழுமையா இன்னும் கிடைக்காத பட்சத்துல இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல ஒரு 10% பேர் கூட உயர் பதவிக்கு வராத நேரத்துல இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்கு கொண்டு வரப்படுதுன்னா இதன் மூலமாக சற்று மேம்பாடு கண்டிருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் பழங்குடி ஜாதிகளை மீண்டும் பின்னுக்கு தள்ளுவது, அவர்களை அத்துக்கூலியாக ஆக்கி வேலைக்கு தள்ளுவது. அதுக்காக இன்னொரு திட்டம் கொண்டு வராங்க அவங்க, குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டத்தை வேற வகை எப்படி சொல்றாங்கன்னா நீங்க 6வதுக்கு அப்புறம் பாடத்திட்டத்தோட இணைஞ்சு என்ன பண்ணலாம் தொழிற்கல்வி கத்துக் கொடுக்குறாங்க. தொழிற்கல்வின்னு என்ன சொல்றாங்கன்னா அவங்க பாரம்பரிய தொழில்ங்கிறாங்க. நாம குலத்தொழில்னு சொல்றோம். ஏன் பாரம்பரிய தொழில் அவங்க சொல்றாங்கன்னா வார்த்தை ஜாலத்துக்காக சொல்றாங்க. ஏற்கனவே ராஜாஜி இங்க தமிழ்நாட்டுல முதல்வர் இருந்தப்ப இந்த பாரம்பரிய கல்வியை கொண்டு வரணும் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. தமிழ்நாடு போர்க்கோளம் போனது. அதன் பிறகு அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதே போல 1938 ராஜாஜி அவர்கள் இங்க முதல்வராக இருந்த பொழுது, சென்னை மாகாண முதல்வராக இருந்த பொழுது இந்த ஹிந்தி திணிப்பு வந்த பொழுது தமிழ்நாடு போர்க்கோளம் பின்வாங்கியது. வரலாறு மறுபடியும் எப்போ வருதுன்னா 1958-60களில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டை ஆரம்பிக்கும் போது எந்த ராஜாஜி ஹிந்தியை கொண்டு வந்தே தீருவேன் என்று ஒற்றைக்காலில் நின்றாரோ
அதே ராஜாஜி தனது மனதை மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டின் சூழலை, தமிழ்நாட்டின் மேம்பாட்டை, பொருளாதாரத்தை கண்கொண்டு அவர் என்ன சொன்னார், இருமொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு போதும், ஏனென்றால் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், இதற்கு தாய்மொழியும் ஆங்கிலமும் போதும் என்ற நிலைக்கு ராஜாஜி தள்ளப்பட்டார். எந்த ஹிந்தியை ஆதரித்து போராட்டம் நடத்தினார் ராஜாஜி, அதே ராஜாஜி பிற்காலத்தில் தமிழ் மொழி தாய்மொழி தான் இங்கு பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்ற போராட்டத்திலும் ஈடுபட்டார். இது தமிழகத்தின் வரலாறு. ஆகவே இங்க ஆகச்சிறந்த கல்விமான்கள் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு ஐஐடி இருக்க பேராசிரியர் இருக்கட்டும், இல்ல கூகுளோட இயக்குனர் இருக்க சுந்தர் பிச்சை ஆகட்டும், இல்ல பல்வேறு எம்என்சி நிறுவனங்களோட இயக்குனர் இருக்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் படித்தவர்கள். பெப்சியோட தலைவராக இருக்க இந்திரா நூயி கூட எங்க முடிச்சுட்டு வந்தாங்கன்னா சென்னையில படிச்சுட்டு போனவங்க. இப்படி இன்னைக்கு உலக அளவுல இருக்க தலை சிறந்த நிர்வாகிகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் கல்வி முறை இருமொழி கொள்கையில படிச்சுட்டு அவங்க எல்லா இடத்திலும் கோல் வச்சும் போது அறிவியல் அறிஞராகட்டும், இல்ல நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ராமகிருஷ்ணன் ஆகட்டும், அனைவரும் தாய்மொழி கல்வியும் கூடுதலாக ஆங்கிலம் படித்தவர்கள் தவிர ஹிந்தி படித்தவர்கள் யாரும் அந்த நிலையை எட்டவே இல்லை. அதனால ஹிந்தியை நாங்க குறைத்து மதிப்பில்லை. ஹிந்திங்கிறது வட இந்தியால தொடர்பு மொழி. ஹிந்தியை பத்தி ஒரு புரிதல் என்ன இருக்கு நமக்கு எல்லாம், ஹிந்திங்கிறத வட இந்தியாவில் பேசுறாங்க. வட இந்தியாவில ஹிந்தி யாருக்கும் தாய்மொழி கிடையவே கிடையாது. ஹிந்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு உள் புகுத்தப்பட்ட மொழிதான். மற்றபடி வட இந்தியாவில இருக்கிற போஜ்புரி, இல்ல ராஷ்டிர பாஷா, மைத்ரி, இப்படி ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு. இந்த அத்தனை மொழிகளையும் ஹிந்தி அழித்து கொன்றுள்ளிருக்கிறது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, ஹிந்தியை அரசு மொழியாக ஏற்றுக்கொண்ட மாநிலம் பீகார். இன்னைக்கும் இந்தியாவிலேயே மிக குறைவான எழுத்தறிவு, மிக அதிகமான இடைநிற்றல் இருக்கிற மாநிலம் பீகார் தான். ஆகவே ஹிந்தியை தாய்மொழியை ஏற்றுக்கிறதுனால, இல்ல ஒரு அரசு மொழியா ஏற்றுக்கிறதுனால ஒரு மாநிலம் முன்னேறிருக்கானா அதுக்கு உதாரணமே இல்லை. ஆகவே தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிற இந்த இருமொழி கொள்கை மட்டுமே போதும். தமிழக மாணவர் கல்வியில் மேம்பாட்டில் மிக சிறந்த நிலை இருப்பதால் இந்த மும்மொழி திணிப்பு என்பது தமிழக மாநில பின்னடைவு செய்யும். அதுல குறிப்பா இந்த மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றார், பிரதான் என்ன சொல்றாருன்னா, கல்விக்கான நிதியை நாங்க கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பேசுறதே மிகப்பெரும் தப்பு. ஏன்னா நாம கேட்கறது இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை நம்ம கேட்கவே இல்லை. நாம கேட்கறது கிட்டத்தட்ட 2001 அன்னைக்கு இருந்த அரசு கொண்டு வந்த அனைவருக்கும் கல்விங்கிற திட்டத்தை 2012-13 மோடி அரசு சமர் சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் பேர்ல மாத்துறாங்க. அந்த கல்வி திட்டத்தின் கீழே நமக்கு அளிக்க வேண்டிய இந்த வருடத்துக்கான தொகை 2160 கோடி. அதே போல கடந்த ஆண்டில் 4 ஆண்டுல ஒரு 4 நிதியாண்டுல ஒரு நிதியாண்டுக்கான நிதி ஒரு 260 கோடி. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 2600 கோடி ரூபாய் நிதியை நமக்கு அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒன்றிய அரசு இருக்கிறது. இதையெல்லாம் மடைமாற்றம் செய்யும் வகையில் இல்ல நீங்க இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நிதி தருவங்கிறது அப்பட்டமான மோசடி. ஏன்னா இது பாலிசி தான். இது ஒன்னும் சட்டமா நீங்க திணிக்க முடியாது. கல்வி பொறுப்பட்டியல் இருக்குது. அது வரலாம் நமக்கே தெரியும். அவசர நெருக்கடி நிலை காலகட்டம் 1926 அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அமைச்சர் என்ன பண்றாருன்னா, அரசியல் சட்ட பிரிவு 246 இருந்த இந்த மாநில கல்வி உரிமைங்கிறத தூக்கி அவங்க மத்திய பட்டலுக்கு 42வது திருத்தம் மூலம் கொண்டு போறாங்க. அதன் மூலம் கல்விக்கான முடிவை ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எடுக்கிறாங்கிறதா அந்த நம்ம சொல்ற அந்த ஒருங்கிணைந்த பட்டியல் இருக்கிறது. ஆனா அதை மறுத்துட்டு இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா, கல்விக்கான முழு முடிவையும் எடுக்க வேண்டிய உரிமையும் தகுதியும் எங்களுக்கு மட்டுமே உள்ளது என்கிறபடியாக இந்த புதிய கொள்கை வகுத்திருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அவர்களால் பேசவே முடியாது. அதே போல இதை கொண்டு சென்று அவர்கள் நீதிமன்ற வழியாக நிலைநாட்ட முடியாது. ஆகவேதான் தமிழகத்தின் நிதியை நிறுத்தி அதன் மூலம் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு கல்வி நிதி வராது, மாணவர்கள் படிக்க முடியாது, அவங்க ஒன்றிய தேர்வில் பங்கெடுக்க முடியாது, இப்படி பல அச்சுறுத்தலை உருவாக்கி தமிழக மக்களின் மனதை மடைமாற்றி அவர்களை ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தேவையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒன்றிய அரசு இதை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த மும்மொழி கல்வி கொள்கையாகட்டும், இல்லை அதன் தொடர்புடைய புதிய கல்விக் கொள்கை ஆகிய அனைத்தையும் சிபிஎம் கடுமையாக கண்டிக்கிறது. அதே நேரத்தில் முன்னாடி இந்த பட்டியல் மற்றும் பழங்குடி மாணவர்கள் பயில்வதற்காக, ஏன்னா அவங்க இருக்கிற வறுமையில இருந்து எந்த சொத்தும் இல்லாம படிக்கிறதுக்கு வரவங்க, கல்விதான் அவங்களுக்கு பிரதான சொத்து. கல்வியை அவர்கள் தொடர வேண்டும் என்றால் அவர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வழங்கி தேர்ச்சி அடைய செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்க வேண்டும். இது அம்பேத்கர் வகுத்தளித்த திட்டம். அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப், எஸ்சி மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டிய தொகையை குறைத்து கொண்டே வருகிறார்கள். அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறை நீடிச்சு தராங்கிற பேர்ல அதை இழுத்தடிக்கிறதுனால பல மாணவர்கள் அவருடைய உயர்கல்வியை தொட முடியாம இருக்கு. இந்த உயர்கல்வி விவகாரத்தில் கூட மத்திய அரசு என்ன நிர்ணயம் செஞ்சிருக்காங்கன்னா, வருகிற 2035 ஆண்டுக்குள்ளார இந்த உயர்கல்வியில எல்லா மாநிலங்களும் ஒரு 50% எட்டணும், 50% மாணவர்கள் உயர்கல்விக்கு போகணுங்கிற விதியை வச்சாங்க. ஆனா தமிழ்நாடு 2018 49% மாணவர்கள் ஆரம்ப கல்வியில இருந்து உயர்கல்விக்கு போற நிலையை எட்டிட்டாங்க. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அறிவியல் மற்றும் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றமா இருக்கிறதுனால நீங்க எந்த கல்விக் கொள்கையை வகுத்தாலும் யாரு முன்னாடி இருக்க, யாரு முதல் ரேங்கோ அவனை பார்த்தா 2வது ரேங்க் கத்துக்கணும். ஆனா இங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுங்கன்னா, 10வது ரேங்க் எடுத்துருக்க உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர் இங்க இருக்க ரோல் மாடலா எடுத்துட்டு
முதல் இடத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முதலிடத்தில் இருக்கிற தமிழ்நாட்டை அதை பின்பற்ற சொல்றாங்க. இது முற்றிலும் தவறானது. ஆகவே இந்த மத்திய அரசின் போக்கை கண்டித்தும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். வெறும் கல்வி நிதி மட்டுமல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவசர கால பேரிடர் நிதி அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில கொடுக்க வேண்டிய நிதி அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே போல மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்ட நிதி அதையும் வழங்கவே இல்லை. இப்படி அனைத்து நிதிகளையும் தமிழ்நாட்டுக்கு நிறுத்தி வைத்து விட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவில சனாதனத்தை பரப்புவதற்கு எதிரியாக இருக்கக்கூடிய இல்ல அந்த கருத்தியலுக்கு எதிர்கருத்தியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கை முழக்கம் என்பது திராவிடம் தான். ஆகவே இந்த திராவிடத்தின் தொடர்புடைய கட்சிகள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கொள்கை சித்தாந்த வழியில் பயனில்லை என்பதால் தங்களுக்கு வாய்த்திருக்கிற அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் சட்டத்தை பொய்யாக்கிவிட்டு ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கும் நிலையில் இங்கு தமிழ்நாட்டில் ஒரு அவசர நிலையை திணிக்கும் வகையான போக்கினை மத்திய அரசு தொடர்ந்து கையாண்டு வருகிறது. அதை சிபிஎம் கடுமையாக கண்டிக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக மாணவர்களின் கல்விக்கான நிதியை உடனே விடுவிக்க வேண்டும். அதே போல ஏனைய நிதிகளும் தமிழ்நாட்டுக்கு அளித்திட வேண்டும். அப்பொழுதுதான் அண்ணல் அம்பேத்கர் வகுத்தளித்த கூட்டாட்சி தத்துவ முறை இங்கு செயல்பாட்டில் இருக்கும், ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கும். அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் முன்கள வீரராக களம் இறங்கியிருக்கும் திராவிட தமிழர் கட்சியோடு சிபிஎம் ரெட் ஸ்டார் இணைந்து பயணிக்கும் என்பதை உறுதியளித்துக் கூறுகிறேன். நன்றி தோழர்களே.